டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரோமோ பார்த்த உடனே எல்லாருக்கும் பரபரப்பு தொட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் முறையாக பிக் பாஸில் 8 சீசன் நடந்ததுக்கப்புறமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்ற ப்ரோமோவை பார்த்து எல்லாருக்கும் பக்குன்னு இருக்கும். அதை பார்த்த உடனே நாங்களும் உடனடியாக 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் போய் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்து மக்களுக்காக தெளிவாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ப்ளஸ் பிக் பாஸ் ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க, பிக் பாஸோட கண்டென்ட்டையும் மீண்டும் கண்டென்ட் வறட்சிக்கு போயிடுச்சா அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. காரணம் என்னென்னா, பிக் பாஸில் ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி நடந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா, பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இருக்கிற ஃபிசிக்கல் டாஸ்க்கு அவ்வளோ மூர்க்கத்தனமாக இருக்குது, சுவாரஸ்யமாகவே இல்லை. பட் அதை விட ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வரும்போது ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்குது. பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டுருவாங்களோ, அடிச்சிருவாங்களோ அப்படின்ற அளவுக்கு பயமாக இருந்துச்சு, பதட்டமாக இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கெல்லாம் பிக் பாஸில் பேசியிருந்தாங்க. விஜய் சேதுபதியை பற்றி நம்ம கேட்கவே தேவையில்ல. அவ்வளோ வந்து வியாக்கியானமாக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆடல, பெண்களுக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன ஆகுறது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டார். ஆனால் அப்பயே நம்ம கேட்டிருந்தோம், பிக் பாஸ் அந்த அளவுக்கு அது ஆக்ரோஷமான ஒரு கேமாக போகுதுன்னா அப்பயே தடுத்து நிறுத்த வேண்டியதானே. உங்களோட வசதிக்காக, உங்களுடைய டிஆர்பிக்காக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிச்சிட்டு சுவாரஸ்யமாக ஆடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ற கேள்வியை அப்பயே நம்ம பதிவு வச்சுருந்தோம். இந்த வாரமும் அதே தான் நடக்குதுன்றதை பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கணும், ஒருத்தர் கேவலமாக திட்டிக்கணும், சண்டை போடணும், அப்போ தான் இவங்களுக்கு கண்டென்ட் வரும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு நினைப்பு. அதனால் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதையும் வசதியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து போட்டி பயங்கரமாக போகுது, ஆக்ரோஷமாக போகுது, பயம் வர அளவுக்கு போகுதுன்றது இவங்களுக்கு தெரியுது. திருப்பி அதே மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கணும். இந்த வாட்டி பொம்மை டாஸ்கில் போதுமான அளவுக்கு சண்டை சச்சரவு இல்லைன்ன உடனே வெளியில் இருக்கிறவங்களும், அதாவது போட்டியிலேருந்து வெளியேறினாங்க பாருங்கள், அவங்களும் உள்ளே வரலாம் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் பிக் பாஸ் போடுறாங்க. பிக் பாஸுக்கு நல்லா தெரியும், எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் உள்ளே வரும்போது அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க, இழுப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதில் பிக் பாஸ் வந்து அந்த பிட்டுக்குள்ளே மட்டும் போகக்கூடாது, யாரும் வெளியிலேருந்தே வந்து நீங்கள் தடுக்கலான்ட்டு. ஸோ இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், கோவா கேங்கு, பிரியாணி கேங்குன்னு 2 கேங் தனியாக சுற்றினு இருக்குது. அதில் கோவா கேங்கு அவங்கவுங்க ஆளுங்களை மட்டும் உள்ளே விட்றாங்க, பிரியாணி கேங்கும் அவங்கவுங்களுக்கு வசதியானவங்களை மட்டும் உள்ளே விட்றாங்க. இதில் என்னன்னா, ரயான் பிடிச்சி இழுத்தது தப்பா, அவர் வந்து சோக் பண்ணாரா, இவர் இழுத்தாரா, முத்துக்குமரன் அப்படி பண்ணாங்களா இப்படி பண்ணாங்கன்னு தான் பெரிய டிபேட்டாக போய்ட்டு இருக்குது. இதை என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்தபோது ரயான் அந்த அளவுக்கு சோக் பண்ணுற மாதிரியும் தெரில. முத்துக்குமரன் வந்து அப்படியே இழுத்து போட்டாங்களே சுனிதாவை, அதுதான் சோக் மாதிரி இருந்தது. பட் ரயான் பண்ணது சோக் மாதிரி தெரில. ராணா வந்து அதுக்கப்புறம் கெத்தாக தான் நிற்கிறாரு. ஆனாலும் முத்துக்குமரன் வந்து ரயானை பிடிச்சி இழுத்தா இருப்பாருங்க, அதுதான் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, இதில் முத்துக்குமரன் தான் ரொம்ப ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சி அவரோட கிராஃபை இறக்கின்னு இருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். காரணம், மஞ்சரி ஒரு தரமான ரிப்ளை ஒன்று கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் ரயான் கிட்டே போயிட்டு ரொம்ப வியாக்கியானமாக பேசினார் முத்து. அதாவது, நீங்கள் யாரை பார்த்து இழுக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசித்து இழுங்க அப்படின்னு டைலாக் அடிச்சிருந்தாரு. அதாவது, மஞ்சரி வந்து ஒரு பொண்ணு, அவங்கள பார்த்து நீங்கள் இழுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இழுக்கணும், அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாரு. பட் மஞ்சரி நேராக வந்துட்டு, ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு பாதுகாப்பாக ஆடணும்னு வேணால் சொல்லுங்கள், ஆனால் நான் ஒரு பொண்ணுன்றதால என்ன இழுக்கக்கூடாதுன்னெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு தரமான ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. இதே முத்து வந்து ரூல்ஸ் பேசுகிற முத்துக்குமரன் வந்து சுனிதாவை பிடிச்சி இழுத்தாரு, சோக் பண்ணார். அப்போ வந்து எங்கே போச்சு ரூல்ஸ் அப்படின்னு கேட்கணும்னு நம்மளுக்கே தோணுச்சு. கரெக்டாக அதை லிங்க் பண்ணி மஞ்சரி கேட்டபோது சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் விட்டுலாங்க, திருப்பி நம்ம பிக் பாஸுக்கே கொஷினுக்கு வருவோம். ஏன் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வைக்கணும் அப்படின்றத நம்ம கொஷின். ஆக்ரோஷமாக ஆடுறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி போகிறாங்கன்னா, அங்கேயே ஏதாவது ஒரு பஸ்ஸர் அடித்து டாஸ்க்கை நிறுத்தி பிக் பாஸ் இன்டர்வென்ஷன் பண்ணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம்லேயும் போட்டது பத்தாதுன்ட்டு 1 hour ப்ரோக்ராம்லேயும் போடுவாங்க, ப்ரோமோலையும் போடுவாங்க. இதெல்லாம் போட்டுட்டு ஐயோ பாருங்கள் ரயான் தப்பு பண்ணிட்டாரு, ராணுவ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ட்டு நம்ம தான் பார்க்குறோமே. லைவ் ஸ்ட்ரீமில் இவங்க பண்ணுற எல்லா விதமான வேலைங்களையும் எப்படியெல்லாம் மறைக்கிறாங்க, எப்படியெல்லாம் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. சுவாரஸ்யமாக இருக்கிற விஷயத்தை கூட கட் பண்ணணும். பிரியாணி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டது வந்து வெளியிலே வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் காப்பாற்றுறதுக்கு பிக் பாஸ் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் இந்த மாதிரி சண்டை போடுறது வந்து உடனே பிக் பாஸ் தடுக்க வேண்டியதானே? ஏன் அது தடுக்காமல் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருந்தாங்க? இவங்களுக்கு என்னன்னா, இதை வச்சு கண்டென்ட் தேற்றி எப்படியாவது அது ஒரு ப்ரோக்ராமாக விற்றுடணும், அதுதானே தவிர ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்றும் இல்லை. ஒரு டாஸ்க்கு ஆக்ரோஷமாக போகுது அப்படின்னா அந்த இடத்துல நிறுத்திட்டு அந்த டாஸ்க்கை மீண்டும் தொடர வைக்கணும். பிக் பாஸுடைய இன்டர்வென்ஷன் அங்கே தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அடிச்சுக்காங்கடா, ஒருத்தர் ஃபிசிக்கலாகவே அடிச்சுக்காங்கடா, நாங்கள் வந்து அதை வீடியோவாக மாற்றி கண்டென்ட் ஆக்கிடுறோம் அப்படின்னு சொன்னால் இது பிக் பாஸுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு தெரில. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் சேதுபதி வந்துட்டு இதுக்கும் பாய்ஸ் டீமு தான் திட்டுவாங்க, கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து அப்படியே சாஃப்டாக வந்து பேசுவாங்க. இதில் சஞ்சனா வேறு நடுவில் வந்து வியாக்கியானம்லாம் பேசியிருந்தாங்க, ஜாக்லின் ஒரு அழுக ஆட்டம்லாம் ஆடிருந்தாங்க. இந்தந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் அந்தந்த ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் சொம்படிக்க தான் போகுது. இதுக்கு மேலே ஒன்றும் புதுசாக நடக்க போகிறதில்ல அப்படின்றதான் தெரியுது. நீங்கள் இன்றைக்கி நடந்த ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னு தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் 24/7 பார்த்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு யார் மேலே கோவம் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள்.
ரயான் பண்ணது தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபுல் 1 hour ப்ரோக்ராமில் இது எந்த அளவுக்கு காமிக்க போகிறாங்க பிக் பாஸ் அப்படின்னு தெரியாது. நிச்சயமாக நீங்கள் வந்து 24/7 பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றத இப்போயே நாங்கள் சொல்லிடுறோம். தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு உங்களுடைய ஓட்டிங்கை டிசைட் பண்ணுங்கள். ஓட்டிங்கில் யார் யார் லீடிங்கில் இருக்காங்க, பின்தங்கி இருக்காங்க அப்படின்ற அப்டேட்டை மீண்டும் இன்னொரு வீடியோவில் கொடுக்கிறோம். நன்றி.